அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் கூட்டாட்சி இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 12th நியூ புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 78, புக் பேக் கொஷின் ஒரு 12 கொஷின், டோட்டலாக ஒரு 90 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வேற்றுமையில் ஒற்றுமை உருவாக்குவதற்கு டேஸ் முறை மக்களாட்சி நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. ஆன்சர் கூட்டாட்சி முறை. கூற்று 1, மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையே அதிகாரப் பகிர்வை அரசமைப்பு கூட்டாட்சி முறையில் அமல்படுத்துகிறது. கூற்று 2, மிகவும் தெளிவான அதிகாரப் பகிர்வு அரசமைப்பால் உருவாக்கப்படுகிறது. ஆன்சர் கூற்று 1, 2 சரி. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக அமெரிக்கா தோன்றிய பின்னர் எந்த இரு ஆங்கிலேய காலனிகள் கூட்டாட்சி முறையை அமைத்து கொண்டன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏபி சரி. ஆஸ்திரேலியா, கனடா. மூன்று மொழிகளை பின்பற்றும் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த நாடு? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் டேஸ் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. எந்த வருஷம்னா 1773. கூற்று 1, இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது. கூற்று 2, இந்திய அரசாங்க சட்டம் 1935 மாநிலங்களுக்கு சுய ஆட்சியை வழங்கியது. ஸோ இரட்டை ஆட்சினா 1919, சுய ஆட்சினா 1935. 7வது கொஷின், எந்த அட்டவணையில் அரசமைப்பின் 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகாரப் பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன? ஸோ எந்த பட்டியல்னால் 7வது அட்டவணை. 7வது அட்டவணையில் தான் அந்த 3 பட்டியல்கள் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லிட்டு 3 வகையான பட்டியல்கள் இருக்குது. இந்தியாவில் டேஸ் மத்திய அரசும் டேஸ் மாநில அரசாங்கங்களும் உள்ளன. எத்தனைனா இந்தியாவில் ஒரு மத்திய அரசு, 28 மாநில அரசாங்கங்களும் உள்ளன. கூற்று 1, நமது நாட்டில் 3 பட்டியல் மூலமாக அதிகாரப் பகிர்வு வழங்கப்படுகிறது. அந்த 3 பட்டியல் தான் சொன்ன மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லிட்டு 7வது அட்டவணையில் இருக்குது. கூற்று 2, அமெரிக்காவின் கூட்டாட்சி முறையில் ஒரு பட்டியல் மூலமாகத்தான் அதிகாரப் பகிர்வு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் கூற்று 1, 2 சரி. 10வது கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி கூட்டாட்சி முறையை வழங்குகிறது? பகுதி எதுனா பகுதி 6. இந்திய கூட்டாட்சியின் தன்மைகள் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஆன்சர் அனைத்தும் சரி. இந்திய கூட்டாட்சியின் தன்மைகள் பாருங்கள், எழுதப்பட்ட அரசியலமைப்பு உயர்வு, அதிகாரப் பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், நெகிழா அரசியல் அமைப்பு, சுதந்திர நீதித்துறை. இதில் இந்திய கூட்டாட்சியின் தன்மைகள். மாநில உரிமைகளின் நலன்களின் பாதுகாவலனாக செயல்படுவது? ஆன்சர் மாநிலங்களவை. அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த பகுதியில் உள்ளது? முக்கியமான கொஷின், எக்ஸாம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. பகுதி 20, சரத்து 368, இந்த ஆர்டிகல்ஸும் கேட்டுங்கிறாங்க. ஸோ அரசியலமைப்பு திருத்த சட்டம் பகுதி 20, ஆர்டிகல்ஸ் 368. கூட்டாட்சி முறையின் நடுவனாகவும் அரசியலமைப்பின் பாதுகாவலனாகவும் விளங்குவது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். 15வது கொஷின், இந்திய நிலப்பரப்பு பற்றி சரியானது எது? ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. 28 மாநிலங்கள் இருக்குது. 8 ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள், அதாவது யூனியன் பிரதேசங்கள். ஸோ இந்த 8 ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் பாண்டிச்சேரி, டாமன் டயூ பகுதிகள் இந்திய அரசால் முயன்று பெறப்பட்டது. பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரங்கிட்ட இருந்து முயன்று பெறப்பட்டது. அதே மாதிரி தான் பாண்டிச்சேரி, டாமன் டயூ என்ற பகுதிகள் எல்லாமே. எந்த நாட்டின்
பாரம்பரிய கூட்டாட்சி முறையிலிருந்து இந்திய கூட்டாட்சி முறை மிகவும் வேறுபடுகிறது? ஆன்சர் வந்து அமெரிக்கா. 17வது கொஷின், சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசியலமைப்பின் பகுதிகளை மாற்ற முடிந்தால் அந்த அரசமைப்புக்கு டேஸ் என்பது பெயர்? ஆன்சர் வந்து நெகிழும் அரசமைப்பு. இதற்கு எடுத்துக்காட்டு வந்து இங்கிலாந்து. சிறப்பு அரசியல் சாசன திருத்த முறை அல்லது அறுதி பெரும்பான்மை உள்ள அரசமைப்பிற்கு டேஸ் என்று பெயர்? ஆன்சர் வந்து நெகிழா அரசமைப்பு. 19வது கொஷின், சாதாரண சட்டங்கள் மூலமாக மாநிலங்களின் பெயர்களையும் நிலப்பரப்புகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றது? ஆன்சர் வந்து அதிகாரம் பெற்றது வந்து நாடாளுமன்றம். ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தின் மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ டேஸ் பரிந்துரையின்படி அறிமுகப்படுத்தப்படும்? ஸோ யாருடைய பரிந்துரை அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின்படி அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவையின் அமைப்பு முறையில் டேஸ் பின்பற்றப்படவில்லை? ஆன்சர் வந்து சமத்துவம் பின்பற்றப்படவில்லை. தமிழ்நாட்டின் மாநிலங்களவையில் உள்ள இடங்கள் எத்தனை அப்படின்னா 18. இதில் அதிகபட்ச உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம்னா உத்தரப்பிரதேசம், 31 உறுப்பினர்கள். இது மாநிலங்களவை. மக்களவை அப்படின்னா 39 இடங்கள் ப்ளஸ் 1ன்றது புதுச்சேரி. அதனால் 31 + 1 40ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடுக்கு 39, புதுச்சேரிக்கு 1. அதாவது 6 சட்டமன்ற தொகுதி கொண்டது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. எந்த சரத்தின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும்? முக்கியமான கொஷின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 249 ஆர்டிகல்ஸ் சரத்து 249. இந்த மாதிரி கொஷின்லாம் அந்த 6 to 10th புக்கில் இருக்காது இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம். ஸோ இங்கே இருக்குது, கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 24வது கொஷின் பாருங்கள். அதுவும் ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் வரக்கூடிய கொஷின். அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது எது அப்படின்னா மாநிலங்களவை. இதுவும் முக்கியமான கொஷின். ப்ளஸ் அதுக்குண்டான ஆர்டிகல்ஸ் வந்து 312. அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது வந்து மாநிலங்களவை. அது எந்த ஆர்டிகல்ஸின் படி அனைத்திந்திய பணிகளை உருவாக்க முடியும்னா 312 கீழ். மூணில் 2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மொத்த உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மை ஆதரவுடன் புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றிருப்பது எது அப்படின்னா மாநிலங்களவை தான். ஸோ எவ்வளோன்னா 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மொத்த உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மை ஆதரவுடன் புதிய அனைத்திந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது மாநிலங்களவை. பட்டியலில் இல்லாத இதர அதிகாரங்கள் நமது அரசியலமைப்பில் டேஸ் அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டுள்ளன? எந்த அரசாங்கம்னா இதை அடிச்சிடலாம். இது ஆப்ஷன் பியாக வந்திருக்கணும். ஆன்சர் வந்து மத்திய அரசு. அமெரிக்காவில் மாநில அரசாங்கத்திடம் உள்ளதாம். அதாவது இதர அதிகாரங்கள் பட்டியல் 3 வகையான பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இந்த 3 வகையான பட்டியலில் இல்லாத அதிகாரங்களை தான் இதர அதிகாரங்கள்னு சொல்கிறாங்க. அந்த இதர அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. அமெரிக்காவில் வந்து மாநில அரசாங்கத்திடம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் பகுதி 18 எதை பற்றி கூறுகிறது? ஆன்சர் வந்து அவசர கால சட்டங்கள். இதுவும் முக்கியமான ஒரு பகுதி. பகுதி 18 அப்படின்றது அவசர கால சட்டங்கள். சரத்து வந்து 352லேருந்து 360 வரை. இதில் பின்னாடி நம்ம வந்து பார்க்க போகிறோம். 352 என்பது மத்திய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 வந்து நிதி நெருக்கடி. இந்த 3 ஆர்டிகல்ஸு ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவரின் 3 அவசர காலத்தை பிறப்பிக்கும் முறை பற்றி ஒரு 3 கூற்று இருக்குது, பார்த்துக்கோங்க. கூற்று 1, உறுப்பு 352 படி போர், அந்நிய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி போன்றவை இந்தியாவின் ஒற்றுமையை பாதித்தால் தேசிய அவசர காலத்தை கொண்டு வரலாம். இதை வந்து மத்திய நெருக்கடி அல்லது தேசிய நெருக்கடின்னு சொல்லுவாங்க. 352 ஆர்டிகல்ஸ் சுருக்கமாக. கூற்று 2, உறுப்பு 356,
உறுப்பு 356 படி எந்த ஒரு மாநிலத்திலும் அரசியல் சாசன அமைப்பு முறை பால்படுத்தப்பட்டால் மாநில அரசை நீக்கிவிட்டு அவசர காலத்தை கொண்டு வரலாம். இதுதான் 356ன்றது மாநில நெருக்கடி நிலை கொண்டு வரக்கூடிய ஒரு உறுப்பு. கூற்று 3 உறுப்பு 360. உறுப்பு 360 படி நாட்டின் நிதி நிலைமை மோசமடைந்தால் நிதி அவசர காலத்தை கொண்டு வரலாம். அதான் 360 மூணுமே முக்கியமான ஆர்டிகல்ஸு. இதுவரை நிதி நெருக்கடி முறை ஒரு டைம் கூட கொண்டு வரலை. ஆன்சர் கூற்று அனைத்தும் சரி, அதாவது 3 கூற்றுமே சரி. CAG எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் டேஸ் சரத்தின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார். ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஆன்சர் 148 ஆர்டிகல்ஸு. நம்ம தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கொஷின் ஏரியா அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது, பார்த்துக்கலாம். ஒரு சிஏஜியை பற்றி, அதாவது தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி கொஷின் இதுக்கு முன்னாடியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள், மத்திய பட்டியல்னு சொல்லுவாங்க அல்லது ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகள் பாருங்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. பாதுகாப்பு, வங்கித்துறை, நாணயம், வெளியுறவுத்துறை, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கூட கேட்கலாம். மத்திய பட்டியலில் மொத்தமாக எத்தனை துறை இருக்குன்னா 100 துறை இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 100 துறையில் ஒரு 4 துறை தான் முக்கியமான துறைக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 துறை இருக்குது. மாநில பட்டியலில் முக்கிய துறைகள். ஆன்சர் அனைத்தும் சரி. சட்ட ஒழுங்கு, பொது சுகாதாரம், சுயாட்சி அமைப்புகள், விவசாயம், வனங்கள், இதெல்லாம் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள். இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்கள். முன்பு 66 துறைகள் இருந்தது. முதல்ல மாநில பட்டியலில் எத்தனை 66 துறைகள் இருந்தது. தற்போது 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டு 61 துறைகள் உள்ளன. 66 துறை இருந்தது, அதில் ஒரு 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ 61 துறைகள் தான் வந்திருக்கு. அந்த 5 துறைகள் என்னென்ன மாற்றினாங்க அப்படின்றது 10th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெசனில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். பொது பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. கல்வி, திருமணம், குடிமை சட்டம், இது மூணுமே எதில் இருக்குது? பொது பட்டியலில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்கள். முன்பு 47 துறைகள் இருந்தது. தற்போது மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் சேர்க்கப்பட்டு 52 துறைகள் உள்ளன. நம்ம முன்ன கொஷின் பார்த்தோம், 66 இருந்தது, அதில் ஒரு 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. பொது பட்டியலில் 47 இருந்தது, இதில் ஒரு 5 ப்ளஸ் பண்ணால் 52 ஆச்சு. 33வது கொஷின். மத்திய மாநில பொது பட்டியலில் உள்ள அதிகார பகிர்வை வழங்குவதில் எந்த இந்திய அரசாங்க சட்டம் பின்பற்றப்படுகிறது? முக்கியமான கொஷின். ஆன்சர் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் பின்பற்றப்படுகிறது. கல்வி 2வது பட்டியலில் இருந்து 3வது பட்டியலுக்கு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது? ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆன்சர் 42வது திருத்தம் 1976. அதாவது கல்வி 2வது பட்டியல். 2வது பட்டியல்னால் எது? மாநில பட்டியல். மாநில பட்டியல். 3வது பட்டியல்னால் பொது பட்டியல். ஸோ கல்வி ஃபஸ்ட்டு மாநில பட்டியலில் இருந்துச்சு, இப்போ பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. எந்த திருத்தம்? 42வது திருத்தம் 1976. 35வது கொஷின். மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு எத்தனை வகைகளில் தீர்மானிக்கப்படுகிறது? எத்தனை வகைனா 5 வகைகளை தீர்மானிக்கப்படுகிறது. 5 வகையான வரி வருமான பகிர்வு பற்றி சரியானவை. இப்போ மேலே பார்த்தோமில்ல, அந்த 5 வகை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆன்சர் அனைத்தும் சரியானவை. முதல் மத்திய அரசாங்கம் சுங்க வரி வசூல் பண்ணுது. மாநில அரசாங்கம் விற்பனை வரி. அடுத்து சி பாருங்கள். மத்திய அரசாங்கம் வரிகளை விதித்து மாநில அரசாங்கம் வசூலிப்பது என்னென்ன அப்படின்னா முத்திரை வரி, மதுவினால் தயாரிக்கப்பட்ட மருந்து பொருட்கள் மீதான கலால் வரி.
மத்திய அரசாங்கம் வரிகளை விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு வழங்குவது. செய்தித்தாள் வரி, விளம்பரங்கள் மீதான வரி. மத்திய அரசாங்கம் வரிகளை விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிப்பது. இது எதுனா விவசாய வருமானம் தவிர்த்து பிற வருமானங்கள் மீதான வரி. விவசாய வருமானம் தவிர்த்து பிற வருமானங்கள் மீதான வரி. ஸோ இதுதான் 5 வகையான வரி வருமான பகிர்வு. பின்வருவனவற்றில் எந்த அமைப்பு மத்திய அரசாங்கம் தனக்கான வணிக மற்றும் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருமானத்தை ஈட்டலாம்? ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. தொழில் நிதி நிறுவனம், ரயில்வே துறை, ஒலிபரப்பு, அஞ்சல் துறை. பின் வருவனவற்றில் எந்த அமைப்பு மாநில அரசாங்கம் தனக்கான வணிக தொழில் நிறுவனங்களை நடத்தி வருமானத்தை ஈட்டலாம்? மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அனைத்தும் சரி. மின்சாரம், நீர்ப்பாசனம், வனங்கள், தரைவழி போக்குவரத்து இதெல்லாம் பயன்படுத்தி தனக்கான வணிக தொழில் தனக்கான வருமானத்தை ஈட்டலாம் மாநில அரசாங்கம். 39வது கொஷின், எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் நிதி குழுவை அமைப்பார்? இது ஒரு சாதாரண கொஷின். ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர், இதுவும் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நிதிக்குழுவை அமைப்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. அதனுடைய ஆர்டிகல்ஸ் 280. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கொஷினாக கேட்டிருக்காங்க. நிதிக்குழுவை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கொஷின் ஏரியா அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு அதுக்குள்ளே போனீங்கன்னா நிதிக்குழுவை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நிதிக்குழு. 40வது கொஷின், கூற்று 1. நிதிக்குழுவின் 4வது உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவராக இருப்பார். எத்தனாவது? 4வது உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவராக இருப்பார்னு சொல்கிறாங்க. கூற்று 2. இதுவரை 14 நிதிக்குழுக்கள் இந்தியாவில் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டுள்ளன. 14 நிதிக்குழுக்கள் இதுவரை அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 1, 2 சரி. பின் வருவனவற்றில் கூட்டுறவு கூட்டாட்சியின் விழுதுகள் எவை? ஆன்சர் அனைத்தும் சரி. அரசமைப்பு நிறுவனங்கள், சட்ட அமைப்புகள், அரசமைப்புகள். குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு. ஆன்சர் 263. இது ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸு. ஸோ எந்த வருஷம்னா 1990ஆம் ஆண்டு சர்க்காரியா குழு பரிந்துரைப்படி. மாநிலங்களுக்கிடையான குழுக்கள் 3 பணிகளை பெற்றுள்ளன. அவை. ஆன்சர் அனைத்தும் சரி. மாநிலங்களுக்கிடையான சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குவது, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையான பொதுவான விஷயங்களை விவாதிப்பது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கிடையான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு பரிந்துரைகளை வழங்குதல். மாநிலங்களுக்கிடையான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு பல குழுக்கள் இதுவரை உருவாக்கப்பட்டுள்ளன. அவை. மத்திய சுகாதார குழு, போக்குவரத்து வளர்ச்சி மன்றம், தல சுயாட்சி மத்திய குழு. ஆன்சர் அனைத்தும் சரி. மாநிலங்களுக்கிடையான குழுவின் தலைவர் யார்? மாநிலங்களுக்கிடையான குழுவின் தலைவர் பிரதமர். ஆப்ஷன் சி. யாருடைய தலைமையின் கீழ் மாநிலங்கள் இடையில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒரு நிலைக்குழு உருவாக்கப்பட்டது? யாருடைய தலைமையில்னா மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில். இவர் மண்டல குழுக்களின் பொது தலைவராக இருப்பார். நிலைக்குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் தவிர 5 மத்திய அமைச்சர்கள் குழு உள்ளன. கூற்று 2. இதில் 9 மாநில முதல்வர்களும் உறுப்பினர்களாக உள்ளனர். ஆன்சர் கூற்று 1, 2 சரி. 48வது கொஷின், மண்டல குழுக்கள் மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு டேஸ் சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன. 1956ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன. மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர். ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். ஆரம்பத்தில் எத்தனை மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன? 5 மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. தற்போது 6 மண்டல குழுக்கள் உள்ளன. 6வது மண்டல குழுக்களாக வடகிழக்கு மாநிலங்கள் சிறப்பு மண்டல குழு சேர்க்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னா 1971. அந்த 6வது மண்டல குழு தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு மண்டல குழு.
தோற்றுவிக்கப்பட்டது 1971. 52வது கொஷின் கூற்று 1. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அரசமைப்பின் உறுப்பு 262 படி உருவாக்கப்பட்டது. முக்கியமான ஒரு ஆர்டிகல்ஸ். நதிநீர் சிக்கல் சட்டம் 1956, அதனுடைய உறுப்பு வந்து 262. கூற்று 2. சமவெளி மாநிலங்களுக்கிடையான நதிநீர் குறைகளை ஒழுங்குபடுத்துகிறது. ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. நிதி ஆயோக் பற்றி சரியானது எது? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நிதி ஆயோக் பற்றி நம்ம தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். நிதி ஆயோக் வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் கொஷின் ஏரியான்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிதி ஆயோக்கை பற்றி நம்ம வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கோம். ஒரு முக்கியமான டாபிக். மத்திய அரசாங்கத்தால் 2015ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக். இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு என்பது இதன் பொருள். திட்டக்குழுக்கு மாறாக உருவாக்கப்பட்டது. திட்டக்குழுக்கு மாற்றாக தான் உருவாக்கப்பட்டது. திட்டக்குழுவை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் கொஷின் ஏரியா என்ற ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இதன் தலைவர் வந்து பிரதமர். திட்டக்குழுவுடைய தலைவரோ பிரதமராக தான் இருந்தார். நிதி ஆயோக்குடைய தலைவரோ பிரதமர் தான். 54வது கொஷின் நதிநீர் சிக்கல் பற்றி பொறுத்துக்க தான், ஆனால் டைரெக்டாக கொடுத்துருக்கோம். காவிரி ஆறு பிரச்சனை வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரிக்கு இடையே தான் அந்த காவிரி ஆறு பிரச்சனைன்றது இருக்குது. சட்லஜ் ஆறு பிரச்சனை வந்து பஞ்சாப், ஹரியானாவுக்கும், மகாதயி ஆறு பிரச்சனை வந்து கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அந்த மாநிலங்களுக்கிடையே வந்து இருக்குது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஆண்டாண்டு காலமாக நதிநீர் பிரச்சனையில் ஈடுபடும் மாநிலங்கள். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. ஒடிஷா, ஆந்திர பிரதேசம். 56வது கொஷின் கூற்று 1. மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் 1924ஆம் ஆண்டு காவிரி நதிநீரை பயன்படுத்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டன. கூற்று 2. 50 ஆண்டுகள் கழித்து 1974ஆம் ஆண்டு இவ்வொப்பந்தம் காலாவதியானது. ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. எந்த ஆண்டு காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டுனா 1991. நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 படி தான் இது வந்து அமைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாடு டேஸ் டிஎம்சி தண்ணீரை கர்நாடகத்திடமிருந்து எல்லை பகுதியில் பெறும். எவ்வளோனா 177.25 டிஎம்சி தண்ணீர். 59 பொறுத்துக்க மொத்த காவிரி நீரின் டிஎம்சி அளவு, அது எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ பெறுகிறதுன்னு பாருங்கள். தமிழ்நாடு 404.25, கர்நாடகம் வந்து 284.25, கேரளா 30 டிஎம்சி. இதெல்லாம் டிஎம்சி அளவு. புதுச்சேரி வந்து 7 டிஎம்சி. மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறும் குழுக்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நிர்வாக சீர்திருத்த குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, புஞ்சி குழு, வெங்கட செல்லையா குழு. இந்த 4 குழுவை பற்றி நம்ம 10th புக்லேயே பார்த்துருக்கோம். நிர்வாக சீர்திருத்த குழு பற்றி. ஸோ ஆன்சர் வந்து அனைத்துமே சரி. பாயிண்ட்ஸ் பாருங்கள். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 வந்து அமைக்கப்பட்டது. மொரார்ஜி தேசாய் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ எப்பவுமே முதல் அப்படின்றதுனால ஒரு இம்பார்ட்டன்ட். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு வருஷம் பார்த்துக்கோங்க 1966, மொரார்ஜி தேசாய் தலைமை. பின்னர் வந்து கே அனுமந்தையா தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. இக்குழு வந்து 20 அறிக்கைகளை வந்து வழங்கியது. கே அனுமந்தையா தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டது. அக்குழு வந்து 20 அறிக்கைகளை வந்து வழங்கியது. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 2005 அமைக்கிறாங்க. வீரப்ப மொய்லி தலைமை. மொய்லியா இல்லை மொய்லியான்னு தெரியல, வீரப்ப மொய்லி. ஸோ முதல் சீர்திருத்த குழு 1966 மொரார்ஜி தேசாய். இரண்டாவது சீர்திருத்த குழு 2005 வீரப்ப மொய்லி தலைமை. பின்னர் வந்து வி ராமச்சந்திரன் தலைமையில் வந்து குழு வந்து அமைக்கிறாங்க. 62வது கொஷின். ராஜமன்னார் குழுவில் இடம்பெற்றவர்கள். ஸோ பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி தான் பி.வி. ராஜமன்னார். யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி தான் பி.வி. ராஜமன்னார். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ஏ. லட்சுமண சுவாமி. ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி முனைவர் பி. சந்திர ரெட்டி. ஸோ இவங்க 3 பேர் தான் அந்த குழுவில் வந்து இருந்திருக்காங்க. பி.வி. ராஜமன்னார் ஒன்று, லட்சுமண சுவாமி ஒன்று, பி. சந்திர ரெட்டி ஒன்று. எந்த குழு மாநில சுயாட்சி வரலாற்றில் மிகவும் முக்கிய மைல்கல்லாக உள்ளது? எந்த குழு அப்படின்னா மாநில சுயாட்சி தான் முக்கியமானது. ராஜமன்னார் குழு 1971ஆம் ஆண்டு பரிந்துரைகளை வழங்கியது.
இந்த ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு கூறியவைகளில் சரியானது எது? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. இது ராஜமன்னார் குழு வந்து மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. அனைத்திந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ராஜமன்னார் குழு வந்து அனைத்திந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. குரூப் 1 குரூப் 2ல் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. உறுப்பு 263 உடனடியாக அமல்படுத்த வேண்டும். மாநில உரிமைகளை பாதிப்பதால் உறுப்பு 256, 57, 339 2 நீக்கப்பட வேண்டும். நிதி ஆதாரங்களை மத்திய அரசிடமிருந்து மாநில அரசிற்கு மாற்றி தரப்பட வேண்டும். நிதி ஆற்றல் தான் மாநில உரிமைகளின் அச்சாணி என்று கூறியது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சர்க்காரியா குழுவில் இடம்பெற்றவர்கள். இந்த சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது 1983 ஆண்டு. அதில் இடம்பெற்றவர்கள் வந்து நீதியரசர் ஆர்.எஸ். சர்க்காரியா, இவர் தான் வந்து தலைமை. பி. சிவராமன், இவர் வந்து உறுப்பினர். முனைவர் எஸ்.எஸ். சென், இவர் ஒரு உறுப்பினர். இக்குழு 247 பரிந்துரைகளை கொண்ட அறிக்கையை 5 வருடங்கள் கழித்து மத்திய அரசிற்கு சமர்ப்பித்தது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சர்க்காரியா குழு கூறியவைகளில் சரியானது எது? ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சர்க்காரியா குழு சொல்லுது. கூட்டாட்சி முறை நன்கு செயல்படுவதற்கு அரசியல் தலைவர்களை ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது சர்க்காரியா குழு. உறுப்பு 263B மற்றும் சி பணிகளை செய்யும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் சொல்லுது. உறுப்பு 263Aவின் அதிகாரம் வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இதோட பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 67 புஞ்சிக்குழு பற்றி சரியானது எது? உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி மதன்மோகன் புஞ்ச் தலைமையில் 2007 ஆண்டு அமைக்கப்பட்டது. இப்போ ராஜமன்னார் குழு வந்து அமைக்கப்பட்டது 1969. அறிக்கை சமர்ப்பித்தது தான் 1971. அதே வந்து சர்க்காரியா குழு 1983. புஞ்ச் குழு 2007. இக்குழு வந்து 2010 ஆண்டு தனது பரிந்துரைகளை மத்திய அரசிற்கு வழங்கியது. 2007 அமைக்கப்பட்டது. 2010 பரிந்துரை வந்து வழங்கியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை போலவே ஆளுநர்களும் பதவி நீக்க தீர்மானம் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புஞ்ச் குழு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. எந்த குழு மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதற்காக உறுப்புகள் 355, 356 மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறியது? ஆன்சர் வந்து புஞ்ச் குழு. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 3மே வந்து சரியானவை. இந்திய அரசியலமைப்பு நீதித்துறையில் கூட்டாட்சி முறையை வழங்கவில்லை. நீதித்துறை ஒருங்கிணைந்த துறையாக உள்ளது. மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல்களை நடத்துவதற்கு தனி தேர்தல் ஆணையம் கிடையாது. தேசிய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளில் அச்சாணியாக உள்ளது. மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு 3 தளங்களில் காணப்படுகிறது. அவை: அதிகார பகிர்வு, சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 71வது கொஸ்டின். உச்சநீதிமன்றம் எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு எப்போனா 1994 தீர்ப்பு வழங்கியது. சோமப்ப ராயப்ப பொம்மை, அதாவது எஸ்.ஆர். பொம்மை பற்றியவைகளில் சரியானது எது? 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 3ம் சரியானவை. கர்நாடக மாநிலத்தில் 11வது முதல்வர் தான் இந்த எஸ்.ஆர். பொம்மை. ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் 1996 to 98 வரை மனிதவள முன்னேற்ற அமைச்சராக இருந்தார். H.D. தேவகவுடா, I.K. குஜ்ரால் ஆகிய 2 பிரதமர்களின் அமைச்சரவையில் பணியாற்றினார். அவர் தான் வந்து எஸ்.ஆர். பொம்மை. பொம்மை வழக்கு தீர்ப்பு பற்றி கூற்று 1. மத்திய மாநில உறவுகளில் மாநில உரிமைகளை காப்பதில் மிக முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது இந்த பொம்மை வழக்கு தீர்ப்பு. கூற்று 2. மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பது இத்தீர்ப்பின் மைய கருத்தாகும். ஸோ எஸ்.ஆர். பொம்மை வழக்கோட தீர்ப்பே வந்து இதுதான். மத்திய அரசாங்கம்
தன்னிச்சையான முறையில் அரசமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பது இத்தீர்ப்பின் மைய கருத்தாகும். ஸோ ஆன்சர் கூற்று 1, 2 சரி. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 3 முக்கிய தளங்களில் மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலங்களவை செயல்படுகிறது. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையில் அங்கம் இல்லை. அவ்வாணையம் 73வது 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துகிறது. ஸோ 3மே வந்து சரியானவை. அம்பேத்கர் அரசமைப்பின் உறுப்பு டேஸை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார். எந்த உறுப்புனா ஆர்டிகிள்ஸ் 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார். ஒரு முக்கியமான கொஷின். எந்த பிரதமரின் தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் 2000ஆம் ஆண்டு நீதியரசர் நாராயணராவ் வெங்கட செல்லையா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது? ஸோ அப்போ யார் பிரதமர்னா வாஜ்பாய் பிரதமராக வந்து இருந்தார். எந்த வருஷம்? 2000ஆம் ஆண்டு தான் இந்த நீதியரசர் நாராயணராவ் வெங்கட செல்லையா தலைமையில் வந்து குழு வந்து அமைக்கப்பட்டது. எந்த குழு மதிப்பாய்வு தேசிய குழு அரசியலமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூறியது? எந்த குழு அப்படின்னா வெங்கட செல்லையா குழு. இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி முறையை வித்தியாசமானது தனித்துவமானது என்று வர்ணித்தவர் யார்னா பேராசிரியர் அலெக்சாண்ட்ரா விக்ஸ். ஸோ இதோட புக் இன்சைடு கொஷின் முடிஞ்சது. புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? ஆன்சர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரியது எது? ஆன்சர் வந்து நேரு அறிக்கை 1928. ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? ஆன்சர் வந்து 2 அவைகள். கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எது அப்படின்னா அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? ஆன்சர் வந்து உச்சநீதிமன்றம். இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் ஒரு முக்கியமான கொஷின் கிரென்வில் ஆஸ்டின். அரசமைப்பின் உறுப்பு 262 எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது? இதுவும் முக்கியமான கொஷின். மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள். சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். இதில் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி எது அப்படின்னா பொது பட்டியல் 3வது பட்டியல். இப்போ ஒன்றிய பட்டியல்ன்றது முதல் பட்டியல் வரணும். மாநில பட்டியல் 2வது பட்டியல். இதர அதிகாரங்கள் பட்டியல் வந்து அது பட்டியலே கிடையாது. அது வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து இருக்குது. 87 கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக. எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டோம். சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. எந்த வருஷம்னா 1983. ராஜமன்னார் குழு 1969 தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. அந்த 1969ன்றது புக்கில் கொடுக்கல. அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1971 தான் கொடுத்துருக்காங்க. அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம் கட்சி பஞ்சாப் அது தீர்மானம் வந்து ஏதோ நிறைவேற்றிருக்காங்க. அது டீப்பாக எதுவும் கொடுக்கல. பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியது. பொம்மை தீர்ப்பு வழங்கிய ஆண்டு 1994. இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது? இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் வந்து ராஜமன்னார் குழு. எங்கேயுமே இருக்காது. 6 to 10th புக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது. ஸோ இது இந்த லெசனில் தான் வந்து இருக்குது. 89வது கொஷின் கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்சி தேசாய் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. ஆண்டு 1966. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து வீரப்ப மொய்லி தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம்னா 2005 வந்து அமைக்கப்பட்டது. உறுப்பு 312 எதுனா அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கக்கூடிய உறுப்பு தான் 312. அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றது மாநிலங்கள் அவை.
249 பொது பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. அதாவது ஒரு பொது பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, பொது பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து மாற்றக்கூடிய உறுப்பு தான் 249. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கடைசி கொஷின், முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. சரத்து 249 மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றுதல். அதிகாரங்களை மாற்றுறது தான் 249. எல்லா ஆர்டிகல்ஸும் முக்கியமானது தான். 312 மாநிலங்களவையில் அகில இந்திய பணியை உருவாக்குதல். எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து ஒரே இடத்துல கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸு. சரத்து 148 தலைமை கணக்கு தணிக்கையாளர். 262 நதிநீர் சிக்கல் சட்டம் ஆர்டிகல்ஸு. 263 மாநிலங்களுக்கிடையான குழு உருவாக்கம் பார்த்துக்கோங்க. 62 நதிநீர் சிக்கல் சட்டம். 263 மாநிலங்களுக்கிடையான குழுக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல்ஸு. 280 நிதிக்குழு அமைப்பு. சரத்து 3.4 வந்து மாநிலங்களின் பெயர் மாற்றம், புதிய மாநிலங்கள் உருவாக்கம். இதெல்லாம் வந்து சரத்து 3.4. 352 வந்து தேசிய நெருக்கடியை பற்றி சொல்லுது. 356 மாநில நெருக்கடியை பற்றி சொல்லுது. 360 வந்து நிதி நெருக்கடி நிலையை பற்றி கூறக்கூடியது தான் 360. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.